ஆனா இத தீவிரவாத தாக்குதல்னு ஏன் முதல்ல அறிவிக்காம இருந்தாங்க? அதுக்கு ஏன் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 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 12, 14 மணி நேரம் ஏன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் யாருக்குமே கிளாரிஃபை ஆகல. உண்மையாலுமே அது வந்து தீவிரவாத தாக்குதல் தானா? இல்ல ஆக்சிடென்ட்டா ஏதாவது ஒரு ஆயிருச்சா அப்படின்னு. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட்ல இருந்து அது நடந்ததுக்கான பேட்டர்னு எல்லாத்தையும் விசாரிக்கும் பொழுது தான் பிரைம் மினிஸ்டர் அதுக்கப்புறம் தான் அனௌன்ஸ் பண்றாரு. ஏன்னா அவரும் அன்னைக்கு வந்து இந்தியால இல்ல, அவர் பூட்டான் போயிட்டாரு. ஸோ அங்க அரசு நிகழ்ச்சிகள் இருக்கிறப்போ அவரால மத்த விஷயங்கள் எல்லாத்துலயும் கலந்துக்கவும் முடியாது. அவர்கிட்ட ஏன்னா ஒரு தகவலை சொல்றதுக்கு முன்னாடி ஊர்ஜிதப்படுத்திட்டு தான் சொல்லணும். சர்வதேச அளவுல பெரிய பிரச்சனையாகும். நம்ம உட்கார்ந்து போன்லயோ வீடியோலயோ பேசுற மாதிரியான விஷயம் கிடையாது. பிரைம் மினிஸ்டருடைய வார்த்தை அப்படின்னும் பொழுது சர்வதேச ரீதியிலான அழுத்தம் அப்படின்றது அதுல நிறைய இருக்கும். அதனால கொஞ்சம் அவங்க வந்து உண்மை நிலவரம் வரட்டும், பொறுமையா வரட்டும், அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஏன்னா துப்பாக்கி சூடுனா நம்ம இம்மீடியட்டா சொல்லிடலாம். இப்ப இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு. இப்ப டெல்லியிலேயே வசிப்பூர்னு ஒரு இடத்துல 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கார் டயர் வெடிச்சிருச்சு. மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா பாம் பிளாஸ்ட் நினைச்சிட்டு எல்லாம் பதறி அடிச்சு ஓடிட்டாங்க. இப்போ அந்த மாதிரி விஷயம்னா நம்ம ஓகே அது வெறும் கார் டயர் தாங்க அப்படின்னு. இப்ப இதுவும் அதே மாதிரி இருந்துச்சுன்னா இருந்திருக்கலாம்ல. அதனால வெயிட் பண்ணாங்க. ஆனா ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் போனதுக்கு அப்புறம் ரொம்ப எல்லாமே தெளிவாயிருச்சு. ஊடகங்கள் இன்னைக்கு வந்து இவ்வளவு ஊடகங்கள் இருக்கு, சோசியல் மீடியாஸ் இவ்வளவு இருக்கு. நிறைய அனலைஸ் பண்ணி பேசக்கூடியவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால வேற வழி இல்ல. அவங்களுக்கு அந்த கால நேரமே கூட இப்படி வெளியே நிறைய வந்துருச்சு அப்படின்றதுனால தான் அவங்க அனௌன்ஸ் பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க. ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.